நல்லா பைத்தியம் தான் பிடிச்சிட்டேன். அந்த சிவ அப்புறம் பைத்தியம் பிடிச்சி போச்சு சாமின்னு வந்து நின்று எல்லாரும் ஊர்ல எல்லாரும் பைத்தியன்றாங்க. எனக்கும் தெரியுது நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஏன்னா ஒண்ணுமே புரியல. நான் சாயங்கால நேரத்துல போய் பல் வளர்க்குறது. நான் என்ன பண்ணுவேன், பொழுது விடுது எல்லாம் பல் வளர்க்க என்ன பண்ணுவாங்கன்றான். நான் சுத்தமா பைத்தியம் முடிவுபட்டேன். காலையில சாயந்தரமா ஒண்ணுன்னு தெரியல எதுக்கு போய் பல் வளர்க்குது. அப்புறம் சாப்பிட்டேன்னு கேட்டா சாப்பிட்டா அப்புறம் ஒரு 2-3 நாள் சாப்பிடாதே இருந்திருக்குன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் சுத்தமா பைத்தியம் ஆயிட்டேன். எனக்கே புரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம பைத்தியம் ஆயிட்டோம். அதான் சொன்னார் விஷயம் இல்ல. இந்த சிவ பக்தர்களுக்கு 5 நிலை வரும். அதுல பித்தன், பைசாசகன், பாலகன், லீலாசுகன் இப்படி எல்லாம் நிலை இருக்கு. அவங்களுக்கு பித்தன்ற நிலை வந்திருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அதனால என்ன மட்டுமே பாருன்னு சொன்னார். குரு சொல் வாக்கியத்தை மட்டுமே பார்த்து கடத்தார் 4 நாள். யாரையுமே பார்க்கல. அவர் சொன்னார், வகுப்பிற்கு கூட சரி, வகுப்புல கூட சரி, வகுப்பிற்கு வந்தால் நீ நான் கடவுள், இந்த 3 தான் நம்மளுக்குள்ள சப்ஜெக்ட். நீ சீடர், இறைவனை தேடுகிறவன். நான் குரு, இறைவனை தெரிந்தவன். நம்ம 2 பேரும் நடுவில் சப்ஜெக்ட் கடவுள். இந்த 3 தான். இந்த 3ஆவதை தாண்டி 4ஆவதாக அவன் இவன் சொன்னா நீ டிஸ்குவாலிஃபைடு. அது ஒரு பயம் கலப்பிட்டார் குரு. இதெல்லாம் எப்படா தேர போறேன், தேரலன்னா ஞானம் வராது இல்லையா? அதனால அப்படியே யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். யார்கிட்ட பயப்படுவேன். யாருன்னா திட்டுவாங்க, பிடிச்சி கூட தள்ளுவாங்க. எல்லாம் போனா ஒன்னும் கம்ப்ளைண்ட் மனசுக்குள்ள கூட கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. குருநாதர் கிட்ட இப்படி தள்ளுறாங்களே, என்ன கிள்றாங்களே, எனக்கு புஷ்டாங்களே, போனது கிடையாது. ஒரே நோக்கம், குரு இருக்கும்போது அவர் சொல்றதை கேட்டு நம்ம ஞானத்துக்கு கடத்தரணும். இதெல்லாம் பண்ணா அதை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் என்ன உலகம் தான் மாயேன்றாங்களே. இன்னைக்கு தள்ளுவான், நாளைக்கு கட்டி பிடிச்சிப்பான், திரும்ப நாள் ஒரு குத்து விடுவா இல்லையா? எல்லாமே அது நடந்துனுக்குது. இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு திரும்ப போய் விசுவான்னு கிடக்குறது. குளிக்க மறந்துட்டு போயிட்டு அழுக்கு மூட்டையோட கூட காலையும் மூடி வந்துருக்கிறோம். பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் மூக்க முடியும். அவர் சாமி தான் சொல்லுவாரு, நான் பெரிய பிரம்மஞானின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் லாத்தம் கலப்ப கூடாதுறாரு. தெரியல, மறந்து போச்சு. குளிக்க நல்லா பைத்தியம் தான் பிடிச்சிட்டேன். அந்த சிவ அப்புறம் பைத்தியம் பிடிச்சி போச்சு சாமின்னு வந்து நின்று எல்லாரும் ஊர்ல எல்லாரும் பைத்தியன்றாங்க. எனக்கும் தெரியுது நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஏன்னா ஒண்ணுமே புரியல. நான் சாயங்கால நேரத்துல போய் பல் வளர்க்குறது. நான் என்ன பண்ணுவேன், பொழுது விடுது எல்லாம் பல் வளர்க்க என்ன பண்ணுவாங்கன்றான். நான் சுத்தமா பைத்தியம் முடிவுபட்டேன். காலையில சாயந்தரமா ஒண்ணுன்னு தெரியல எதுக்கு போய் பல் வளர்க்குது. அப்புறம் சாப்பிட்டேன்னு கேட்டா சாப்பிட்டா அப்புறம் ஒரு 2-3 நாள் சாப்பிடாதே இருந்திருக்குன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் சுத்தமா பைத்தியம் ஆயிட்டேன். எனக்கே புரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம பைத்தியம் ஆயிட்டோம். அதான் சொன்னார் விஷயம் இல்ல. இந்த சிவ பக்தர்களுக்கு 5 நிலை வரும். அதுல பித்தன், பைசாசகன், பாலகன், லீலாசுகன் இப்படி எல்லாம் நிலை இருக்கு. அவங்களுக்கு பித்தன்ற நிலை வந்திருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அதனால என்ன மட்டுமே பாருன்னு சொன்னார். குரு சொல் வாக்கியத்தை மட்டுமே பார்த்து கடத்தார் 4 நாள். யாரையுமே பார்க்கல. அவர் சொன்னார், வகுப்பிற்கு கூட சரி, வகுப்புல கூட சரி, வகுப்பிற்கு வந்தால் நீ நான் கடவுள், இந்த 3 தான் நம்மளுக்குள்ள சப்ஜெக்ட். நீ சீடர், இறைவனை தேடுகிறவன். நான் குரு, இறைவனை தெரிந்தவன். நம்ம 2 பேரும் நடுவில் சப்ஜெக்ட் கடவுள். இந்த 3 தான். இந்த 3ஆவதை தாண்டி 4ஆவதாக அவன் இவன் சொன்னா நீ டிஸ்குவாலிஃபைடு. அது ஒரு பயம் கலப்பிட்டார் குரு. இதெல்லாம் எப்படா தேர போறேன், தேரலன்னா ஞானம் வராது இல்லையா? அதனால அப்படியே யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். யார்கிட்ட பயப்படுவேன். யாருன்னா திட்டுவாங்க, பிடிச்சி கூட தள்ளுவாங்க. எல்லாம் போனா ஒன்னும் கம்ப்ளைண்ட் மனசுக்குள்ள கூட கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. குருநாதர் கிட்ட இப்படி தள்ளுறாங்களே, என்ன கிள்றாங்களே, எனக்கு புஷ்டாங்களே, போனது கிடையாது. ஒரே நோக்கம், குரு இருக்கும்போது அவர் சொல்றதை கேட்டு நம்ம ஞானத்துக்கு கடத்தரணும். இதெல்லாம் பண்ணா அதை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் என்ன உலகம் தான் மாயேன்றாங்களே. இன்னைக்கு தள்ளுவான், நாளைக்கு கட்டி பிடிச்சிப்பான், திரும்ப நாள் ஒரு குத்து விடுவா இல்லையா? எல்லாமே அது நடந்துனுக்குது. இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு திரும்ப போய் விசுவான்னு கிடக்குறது. குளிக்க மறந்துட்டு போயிட்டு அழுக்கு மூட்டையோட கூட காலையும் மூடி வந்துருக்கிறோம். பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் மூக்க முடியும். அவர் சாமி தான் சொல்லுவாரு, நான் பெரிய பிரம்மஞானின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் லாத்தம் கலப்ப கூடாதுறாரு. தெரியல, மறந்து போச்சு. குளிக்க